வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ரடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். அதுலேயும் பார்த்திங்கன்னா 24,270 ரொம்ப முக்கியமான லெவல். இந்த பக்கம் தாண்டுனா அப் சைடு, இந்த பக்கம் கீழே வந்துச்சுன்னா டவுன் சைடு. இருந்தாலும் அப் சைடு டவுன் சைடு ஈஸியாக வந்து சொல்ல முடியாது. இந்த பக்கம் மேலே போகிற மாதிரி வந்து போயிட்டு என்ன பண்ணலாம், ட்ராப் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்த கீழே இறங்குற மாதிரி இறங்கி ட்ராப்பும் வந்து பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 2 வீக்ஸாகவே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதுபடி தான் வந்து மார்க்கெட் இப்போதைக்கு வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த 24,270க்கு மேலே ஒரு 2-3 நாள் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நடக்குது, இந்த 24,200க்கு கீழே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இது ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்குது, இதெல்லாம் வந்து புல்லிஷ் கேண்டில் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் வந்து புல்லிஷ் வந்து டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து கீழே வந்ததுக்கு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து போயிடுவாங்க. இந்த இடத்துல இருந்து நான் ஏன் வந்து இந்த இடம் வரைக்கும் நான் வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவாக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. அந்த சப்போர்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ட்டும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு முக்கியமான லெவலாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்கும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இது முக்கியமான லெவல் அப்படின்னா இன்ட்ராடலையும் ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்கும். ஸோ ப்ரைஸை இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம வந்து டெய்லி சார்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 1 மினிட் சார்ட்டை தான் நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். அப்போ இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிடுவோம். சரி, ஓகே, மார்க்கெட் வந்து நல்லா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு, ஸோ கண்டினியூ பண்ணலாம், பொசிஷன்லாம் வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுக்கிறதுக்கு மார்க்கெட் நம்மளை வந்து தூண்டும். ஆனால் இங்கேருந்து நடங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கு நல்ல வசதியான ஒரு ஏரியாவாக வந்து இந்த ஏரியா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ரீசன் என்ன அப்படின்னா இந்த கேப்பு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க. அந்த சப்போர்ட் இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2-3 விஷயத்தின் காரணமாக தான் இந்த இடத்துல ட்ராப் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஜாக்கிரதையாக வந்து இருங்க அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்ராப் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்தாலும் இந்த இடத்துலையும் ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடமும் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த இடத்துலையும் ஜாக்கிரதையாக வந்து இருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், இந்த இடத்துல கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட்டும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே போய் இந்த இடத்துலையும் ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கு சும்மா லட்டு மாதிரி ஒரு ஏரியா. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன நம்ம நினைப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க, அப்போ ஒரு அப்ட்ரெண்ட் போயிடும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நாம் வந்து போயிடுவோம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து நம்ப வச்சாச்சு, அடுத்தது கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போச்சுட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் வந்து வரலாம். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல மேலே போனாலும் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த இடத்துல கீழே வந்தாலும் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ கான்க்ரீட்டாக நம்ம வந்து ஒரு முடிவு எப்போ எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த 24,800க்கு மேலே அல்லது இந்த 23,800க்கு கீழே தான் ஒரு கான்க்ரீட்டாக ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து பிஹேவ் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம வந்து கெஸ் பண்ணி வந்து சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து லெவல் கெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. வெறும் இந்த கேண்டில்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மட்டும் இந்த விஷயம்லாம் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நிறைய சில விஷயங்கள்லாம் வந்து தேவை. ஸோ அது போக போக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அது வந்து கேட்ச் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து சார்ட்டை வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துலையும் மேலே போயிருக்கு, இந்த இடத்துலையும் கீழே வந்திருக்கு. அண்ட் ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு 23,800 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுமா அல்லது வந்து மறுபடியும் வந்து கீழே உடச்சிட்டு வருமா அப்படிங்கிறதில் நம்ம வந்து பார்த்தாகணும். அப்போது இந்த 23,800 உடச்சிட்டு வந்து கீழே வரும்போது அடுத்த லெவல் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த லெவல் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி.
ஸோ இந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேப் இருக்குது, அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி, இந்த இடத்துல நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து காமிப்பாங்க, இந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு சினாரியோவை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்படி ஒரு சான்சஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதை அப்படியே கொண்டு போய் லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பற்றி நாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது 1 ஹவர் சார்ட். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கேப் இருக்கா, அந்த கேப்பை ஃப்ரைடே வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ முக்கியமான ஒரு இடத்துல நிஃப்டி 50 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு சப்போர்ட் கூட. ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து மண்டே ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இது அந்தளவுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு லெவலாக வந்து கருத வந்து முடியாது. அப்போ என்ன நடக்கலாம், நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகுது அல்லது வந்து ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல தான் வந்து ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ அப்போ ஒரு 24,000 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் லெவல். ஸோ அந்த லெவல் ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா அந்த லெவலுக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, ஒரு கேப் அப். சரி, ஓகே. இன்கேஸ் ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகலாம். ஒரு 23,750 கிட்ட வந்து ஒரு கேப் டவுன் கூட வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இது கேப் டவுன் கேப் அப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சினாரியோஸ். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்காக இந்த சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, இது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மண்டே வந்து என்ன நடக்கலாம், ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எது வரைக்கும் வந்து போகும், குறைந்தபட்சம் நமக்கு வந்து 24,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இதையும் கட் பண்ணுறாங்க அப்படின்னா 24,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பின் பண்ணாங்கன்னா என்ன நடக்கலாம், மார்க்கெட் இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். அப்போ அப் ட்ரெண்டுக்கு உண்டான சினாரியோ வந்து பார்த்தாச்சு. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு சினாரியோ. இந்த இடத்துலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு 24,000 வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் பின் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குறது, இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக கூட வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட், இந்த லோவை வந்து மண்டே கட் பண்ணுறாங்க நாளைக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல் மார்க்கெட் எங்கே மூவ் ஆகும், இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 23,700 வரைக்கும் வந்துட்டு சின்னதாக ஒரு புல் பேக், அகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு வந்து 3 விதமான சினாரியோஸ் நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் 2ஆக கிடச்சிது, இங்கே அப்படியே வந்து 1 ஹவர் சார்ட் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 3ஆக வந்து கிடைக்குது. இப்போ இதுதான் வந்து ஒரு ஜூம் இன் பண்ணுறது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த லெவல்ஸ்லாம் நான் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமையும் பிரித்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். அடுத்து 50 மினிட் சார்ட். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து 50 மினிட் சார்ட்டுன்னு வந்து கிடையாது, நமக்கு வந்து எந்த ஒரு டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து சைட் பை சைடு வந்து பார்த்துக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வந்து முக்கியமோ, டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி பேட்டர்ன்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ பேட்டர்ன்ஸ் படியும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதனால் பேட்டர்ன்ஸும் ஏதாவது வந்து மூவ் ஆகுதா, இல்லை வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஏதாவது வந்து போயிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு சேனல்ஸும் வந்து போகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஸாக நமக்கு வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சேனலில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது மண்டே இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகுது அல்லது ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேஞ்சில் கூட வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஆகலாம். கிட்டத்தட்ட 23,700 நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, 750 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஏரியா. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இன்கேஸ் ஒரு கேப் அப்பே வந்து போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகலாம், இந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகலாம் 24,000. ஏன்னா இந்த 24,000 தான் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இல்லையா, அங்கே வந்து இருக்குது. அப்போது இந்த இடத்துல கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்கும். மண்டே நமக்கு வந்து ஒரு கேப் அப்பும் ஆகலை, கேப் டவுனும் ஆகலை, ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஆஃப் பேஜ் வந்து வந்துட்டாங்க.
ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறி 24,000 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து மேலே போகும். அப்படி இல்லை நெகட்டிவாக போகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி ஒரு 23,750 700 நோக்கி வந்து மார்க்கெட் இப்படி வந்து நகரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட்ஸில் இருக்கிற ஒரு சினாரியோ. பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து 24,100 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதே மாதிரி டவுன் சைடு இந்த 23,700 உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி 23,750 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அகெயின் ஒரு 23,700 650 நோக்கி வந்து மார்க்கெட் இப்படி வந்து நகரும். ஸோ இது வந்து அடுத்தடுத்த ஒரு லெவலாக வந்து இந்த சேனலை விட்டு போகும்போது இந்த லெவல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் வந்து என்ன போயிருக்கு அப்படின்னா டே ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12.25 ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் அது பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி வந்து நின்றுருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பாசிட்டிவும் போகும் நெகட்டிவும் போகும். கன்ஃபார்மாக வந்து இது இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளால் வந்து போக விடாது. அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போனாலும் அதுக்கு முதல்ல இந்த 23,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இன்ட்ராடேல வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டே வந்து போனாலும் 23,800 வந்து இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து பார்க்கணும். அப்போது ஒரு 23,950 23,800 ஒரு ரேஞ்சாக வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அதை விட கம்மியாக வந்து அதாவது ஒரு 23,800 உடச்சிட்டு கீழே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ஒரு 23,770 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 23,680 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் டவுன் சைடு வந்து போகுது கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்னொரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே இறங்கும். ஒரு 100-150 பாயிண்ட் அப்படி கூட வச்சுக்குவோம். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 23,750 ஒரு 23,680 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 23,950 வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா பாசிட்டிவாக நல்ல வால்யூமோட நல்ல மொமெண்டத்தோடு உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 24,050 வரைக்கும் வந்து மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் கட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 24,150 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 24,150 அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு புல் பேக் லெவல்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த புல் பேக் லெவல் மண்டே கிடைக்குதா அல்லது வந்து டியூஸ்டே கிடைக்குதா அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து 4 நாள் தான் வந்து இருக்குது. ஃப்ரைடே லீவு, மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம், அன்றைக்கி மார்க்கெட் லீவு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வால்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ வால்டிலிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னாவே மொமெண்டம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொமெண்டம் அப்படி இருக்குது அப்படின்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ நிஃப்டி 50, ஸோ நிஃப்டி 50ல் லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 24,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,950 வரைக்கும் மாதிரி கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவலில் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து டச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருந்தது. ஸோ அட் த லாஸ்ட் ஒரு 23,800 ஒரு 810 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 24,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 23,800 வந்துருக்கலாம். 23,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,150 வரைக்கும் ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு 56,200 சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,800 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலில் உடச்சதுலேருந்து காலையில் ஒரு 955 அந்த லெவலில் வந்துட்டாங்க. மறுபடியும் சின்னதாக ஒரு புல் பேக், மறுபடியும் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. 56,200 ஒரு 56,800 கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200-400 பாயிண்டில் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 56,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,900 வந்து இருக்கலாம். 55,900 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,700 55,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
56,300 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 56,600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் 77,600 நாம் வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 77,200 வரைக்குமாவது வந்து கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 9.25 வந்து முடிச்சிட்டாங்க. அங்கேருந்து இன்னும் நல்லா வந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட 76,400 வரைக்குமே வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 76,400 வந்து இருக்கும். 76,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 77,000 பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 77,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு 13,800 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,700 வரைக்கும் வரலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே போய் ஒரு 13,650 வரைக்கும் வந்து கீழே இறங்கியிருந்தது. அவங்க க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 13,750 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,800 வந்து ரிசல்ட்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 13,700 இருக்கலாம். 13,700 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 11,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,900 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.